ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வார டெக்னிக்கல் அனலைஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனலிஸ்டுடைய பில்லர்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். ப்ரைஸ் ஆக்ஷனு, மொமெண்டம் பார்த்தாச்சு, அதில் வந்து ஆர்எஸ்ஐ பார்த்தோம், வாலட்டிலிட்டி பார்த்தோம். ஃபஸ்ட்டு அதனுடைய பொலிஞ்சர் பேண்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பொலிஞ்சர் பேண்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். சரிங்களா? வாலட்டிலிட்டியில் அடுத்த இது பார்க்கலாம். ஸோ பொலிஞ்சர் பேண்ட் பிரேக் அவுட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். பொலிஞ்சர் பேண்ட் ஸ்குவீஸ் பிரேக் அவுட் என்ன நடக்கும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்னா பேண்ட் வந்து வாலட்டிலிட்டி கம்மியாகிறதுனால என்ன பண்ணால் பேண்ட் வந்து சின்னதாகிடும். இது மாதிரி இது வந்து அப் சைடோ இல்லை டவுன் சைடோ மேலே பிரேக் ஆனால் வந்து அப் சைடு பிரேக் அவுட்டு, புல்லிஷ் பிரேக் அவுட்டு, கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா பியரிஷ் பிரேக் டவுனு. ஸோ எந்த சைடு பிரேக் பண்ணுது அப்படின்றத பொறுத்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இதுதான் வந்து இது நமக்கு வந்து டைரக்ஷனை கொடுக்கும். இது கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸ்க்வீஸ் ஆன பிறகு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் எந்த சைடு மூவ் ஆகுது, எந்த சைடு வந்து வாலட்டிலிட்டி அதிகமாகுதோ அந்த சைடு நம்ம ட்ரேட் எடுக்கணும். இதுதான் வந்து இந்த பொலிஞ்சர் பேண்டை நம்ம வந்து ஸ்க்வீஸ் பிரேக் அவுட் வந்து யூஸ் பண்ண போகுது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இருந்தது இது வரைக்கும் சைட்வேஸு. இந்த இடத்துல இது வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ண இந்த லெவலுக்கு மேலே வந்து பை, இந்த கேண்டலுடைய லோ வந்து ஸ்டாப் லாஸ். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகுது. கேண்டில் அலர்ட் கேண்டில் அந்த வந்து பேண்டை வந்து பிரேக் பண்ணுறது வந்து அதுதான் வந்து அலர்ட் கேண்டில். பிரேக் அவுட்டுக்கு மேலே வந்து பை பண்ணணும். அந்த கேண்டலோட லோ வந்து இதுவாக இருக்கணும். அது என்னென்னா ஸ்கீஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், ஏதாவது ஒரு பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணணும். இது கூட வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு, சப்போஸ் சப்போர்ட்லேருந்து இந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னா நம்ம வந்து பை பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பிரேக் டவுன் ஆகுதுன்னா செல் பண்ணலாம். இதெல்லாம் தான் அது வந்து சொல்லியிருக்கு. எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் ஜிங்க் வீக்லி சார்ட்டில் இந்த இடத்துல வந்து பேண்டை வந்து பேண்டுக்கு மேலே அப்பர் பேண்டை போய் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து என்ட்ரி பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ். இது நமக்கு எவ்வளோ மூவ் கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு 300லேருந்து இது வீக்லி சார்ட். சரி 600 வரைக்கும் நியர்லி டபுள் ஆயிருக்கு இந்த கொஞ்சம் வீக்லே. 1 2 3 4 5 6 7 வீக்ஸ் மீன்ஸ் ஒரு 2 மந்தில் வந்து உங்களுடைய ப்ரைஸ் வந்து டபுள் ஆகிருக்கு. அப்போ இதனுடைய பவரை பாருங்கள். இது பெரிய ஸ்குவீஸ். முன்ன வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பேண்ட் வந்து ஓப்பன் ஆன பிறகு இந்த பேண்ட் எவ்வளோ பெருசாகிடுச்சு, பெருசாகிட்டு மறுபடியும் இது கன்சால்டேஷன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து வாலட்டிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது எங்கே பாருங்கள். இது வந்து ஸ்க்வீஸ் ஆகிட்டே போகுது. அப் சைடு தான், ஆனால் ஸ்க்வீஸ் ஆகிட்டே போகுது. இந்த இடத்துல போய் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுடைய என்ட்ரி இதுக்கு மேலே, ஸ்டாப் லாஸ் இது. இதுவும் வீக்லி சார்ட் தான். வீக்லி சார்ட்னால உங்களுக்கு பெருசாக இருக்குது. இதனுடைய மொமெண்டம் வந்து 115. ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு வந்தால் 95. இங்கே 115லேருந்து அட்லீஸ்ட் நீங்கள் இந்த லெவலுக்கு மட்டும் வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருந்தா கூட 180. அது மேலே வச்சுருந்தா எவ்வளோ போயிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பொலிஞ்சர் பேண்டோடைய ஸ்கீஸ் பிரேக் அவுட்டுடைய ஸ்ட்ராட்டஜி. டெய்லி சார்ட் இதில் பாருங்கள். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இது ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த ட்ரேடை வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் போயிட்டே இருக்குது. ஒன்ஸ் இந்த பேண்டு வந்து ஸ்குவீஸ் ஓப்பன் ஆன பிறகு இது ஸ்குவீஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் சின்னதாகிடுச்சா பேண்டு. இந்த இடத்துல ஓப்பன் ஆன பிறகு மேலே என்ட்ரி பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸு, அடுத்து மேலே மூவ் ஆகிட்டே இருக்குது. சிம்பிளான இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், மறுபடியும் ஒரு ஸ்குவீஸ். இந்த இடத்துல பேண்டை ஓப்பன் பண்ணிருக்கு. பை ப்ரைஸு, இதுக்கு மேலே பை, இது வந்து ஸ்டாப் லாஸ். உங்களுடைய இதுவும் டெய்லி சார்ட் தான். குயிக்காக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குது பாருங்க. ஒரு 31லேருந்து சவுத் இந்தியன் பேங்க் 38 மீன்ஸ் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்த அந்த கேண்டல்
குயிக்கான மூவ். இப்போ இதே வந்து ஸ்குவீஸ் பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல நடந்துக்குது பாருங்க. ஸ்குவீஸு அலர்ட் கேண்டில் வந்து இதுதான் நமக்கு. இங்க வந்து பை ப்ரைஸு, இது வந்து ஸ்டாப் லாஸ். ஒரு 200ல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட அடுத்து நான் ஸ்டாப்பாக மூவ் பண்ணி இங்கே போய் ஸ்டாப் லாஸ் 260. சப்போஸ் இங்கே வந்து உங்களுடைய இந்த லோ பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் ஆயிருந்தா கூட 260. குயிக்கான ரிட்டர்ன். இது டே சார்ட். ஒரு 1 மந்த்தில் 50% அது மாதிரி ரிட்டர்ன். இப்போ வந்து அப் சைடு பார்த்தோம், புல்லி சைடு. இப்போ வந்து பியரிஷ் சைடு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்குவீஸ் நடந்திருக்கு, பிரேக் டவுன். இது ஸ்டாப் லாஸு, இது என்ட்ரி பாயிண்ட். மீன்ஸ் செல் பண்ணுறது. கடகடன்னு உங்களுக்கு வந்து சேம் வந்து இந்த லெவலுக்கு கீழே போன உடனே செல்லிங் ஃபாஸ்டான மூவ் கிடைக்குது பாருங்க. செல் சைடு ஐடிசி பயங்கரமான ஸ்குவீஸ். இந்த ஸ்குவீஸ் வந்து ஓப்பன் ஆறின உடனே இந்த லெவலை பிரேக் பண்ண உடனே எவ்வளோ மூவ் வேகமான ஒரு பெரிய டேமேஜ். 400லேருந்து 300 வந்துடுச்சு. டெக் மகேந்திரா இங்கே பாருங்க, மறுபடியும் ஸ்குவீஸு பிரேக் டவுனு, கடகடன்னு கீழே வந்தாச்சு. இது ஆக்சுவலாக இன்னுமே கீழே போயிருக்கும். இது அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன் லாஸ்ட் வீக்கு. இங்கே பாருங்க, ஐடிசி அவர்லி சார்ட்டில் ஒரு பெரிய அப்படியே ஸ்குவீஸ் கன்சால்டேஷன் நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த இடத்த பிரேக் பண்ணி இது வந்து அன்னைக்கு வந்து பிரேக் பண்ணும்போது அவர்லியில் வந்து சீக்கிரமாக பார்த்து ட்ரேட் எடுக்கிறது. இங்கே வந்து பிரேக் பண்ணிச்சு, இதுக்கு லோ, அடுத்து கீழே வேகமாக போயிட்டே இருக்கு. கோல் இண்டியா இங்கே பாருங்க, எவ்வளோ ஸ்குவீஸ் நடந்தது. ஸ்குவீஸ் பிரேக் அவுட், மறுபடியும் ஸ்குவீஸ், மறுபடியும் பிரேக் அவுட்டு, மறுபடியும் ஸ்குவீஸ், இந்த அடுத்து சைட்வேஸ்லேயே போயிடுச்சு. இங்கே பாருங்க, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அவர்லி நம்ம டெய்லியில் பார்த்தோம்ல, அது வந்து அவர்லியில் எப்படி ஸ்குவீஸ் ஆகிட்டே வந்து இந்த இடத்துல ஸ்குவீஸ் ஓப்பன் ஆன பிறகு ஒரு 860லேருந்து 900க்கு பை பண்ணிருங்க. 40 ருபீஸ் ஸ்டாப் லாஸ்னு வச்சா இங்கே வந்து 1000 மேலே போயிடுச்சு, 1000 வரைக்கும். 900 ஒரு 100 ருபீஸ் மினிமம் 1:2 1:3 கிடைக்கும். ஹிந்துஸ்தான் காப்பர் அவர்லி சார்ட் மறுபடியும் ஸ்குவீஸ் பிரேக் அவுட், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு வந்து 580லேருந்து 680 கூட எக்ஸிட் ஆகிருந்தா கூட 100 ருபீஸ் குயிக் ஆனது. இதான் நம்ம பொலிஞ்சர் பேண்டோடைய சிம்பிளான ஸ்குவீஸ் பிரேக் அவுட். இது வந்து அப் சைடும் பண்ணலாம், டவுன் சைடும் பண்ணலாம். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவர்லி சார்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர்லி சார்ட்லேருந்து எப்போ வந்து ஸ்குவீஸ் பிரேக் டவுன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணலாம். அதுக்கான ஈஸியாக எப்படி பண்ணுறதுக்கு அதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். லைக் ஸ்டாம்ப் ஸ்ட்ராட்டஜி, அட்வான்ஸ் ஸ்டாம்ப் ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி ஸ்கேன் பண்ணுறோமோ அதுமாரி வந்து அவர்லியில் வந்து ஸ்குவீஸ் பிரேக் ஆகிற போது நீங்கள் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கலாம். அது வந்து இன்ட்ராடே யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்கேனர் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். மறக்காமல் வந்து என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளான ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? இது ஒரு முறை சொல்லிடுறேன். பேண்ட் வந்து ஸ்குவீஸ் ஆகுது, நம்ம வெயிட் பண்ணுறோம், கன்சால்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து வாலட்டைல் இல்லை, பிரேக் ஆகுது. பிரேக் ஆகும்போது அலர்ட் கேண்டில் எப்போ வந்து இந்த பேண்டை டச் பண்ணி க்ளோஸ் ஆகுதோ அப் சைடோ ஆர் டவுன் சைடோ அதுக்கு மேலே பண்ணால் பை, அந்த கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸ். சிம்பிளானது, வேறு எதுவுமே இல்லை. இங்கே கூட வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எப்படி யூஸ் பண்ணலான்னா இது வந்து பெரிய சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு போது நம்ம பை பண்ணுறதுக்கு நல்லா இது பண்ணலாம். வேகமான மூவ் கிடைக்கும், குயிக்கான மூவ் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள், வாட்ச் லிஸ்ட் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. தமிழில் டெக்னிக்கல் அனலைஸ் சேனல், ஒரு சிம்பிளான ஒரு அனலைசிஸ் சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு
அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த டெக்னிக்கல் அனலைசிஸில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. தேங்க்யூ ஸோ மச்.